இந்த கால வேளையிலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை நாம் நன்றாக கவனிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஒரு விதமான மந்த நிலை, ஆவிக்குரிய நிலைமையில் ஒரு சோர்வு காணப்படுகிறது, மனசலிப்பு காணப்படுகிறது. ஜபத்திலே, வேதத்திலே ஒரு வாஞ்சை இல்லாத ஒரு நிலை காணப்படுகிறது. ஏனென்றால் இது கடைசி காலமாக இருக்கிறபடினாலே இப்படிப்பட்ட நிலைமை நமக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையிலே சாத்தானுடைய தந்திரம், பிசாசனுடைய திட்டங்கள் என்னவென்றால் நம்முடைய விசுவாசத்தை குலைத்து, நம்முடைய தைரியத்தை குலைத்து, நமக்குள்ளே பயத்தின் ஆவியை கொடுத்து, சோர்வின் ஆவியை கொடுத்து, தோல்வியை கொடுத்து, அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அழிவை அவன் உண்டு பண்ணுவது தான் அவனுடைய திட்டமாக இருக்கிறது. இதுதான் பிசாசனுடைய திட்டம். நாம் மனம் சோர்ந்து போகிற வேளையிலே, விசுவாசத்தை இழக்கிற நேரத்தில் அவன் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு ஆசீர்வாதங்களை நம்மை விட்டு அகற்றும்படியாக நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவன் தடை செய்து கொண்டிருக்கிறான். ஆகவேதான் அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக காரியங்கள் காலதாமதமாகி கொண்டிருக்கிறது. இதனால் அநேகர் சோர்ந்து போய்விடுகிறார்கள். இன்னும் கேட்டால் அநேகர் விசுவாசத்தை கூட இழந்து போய்விடுகிறார்கள். அருமையான ஒரு பேருக்கு ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு விசுவாசியாக தான் வாழ முடிகிறத ஒழிய, ஒரு உயிருள்ள ஒரு விசுவாசியாக, ஜீவனுள்ள ஒரு விசுவாசியாக, ஆவிக்குரிய ஜீவியத்திலே உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு விசுவாசியாக இன்றைக்கு அநேகர் காண முடியவில்லை. அக்கினி ஜுவாலை பற்றி எரியாதபடிக்கு ஒரு வெதுவெதுப்பான ஒரு ஜீவியம் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட நேரங்களிலே பிசாசு என்ன செய்கிறான்? அவன் நம்மை தாக்குவதற்காக பல திட்டங்களை வைத்திருக்கிறான். வியாதியின் மூலமாய் தாக்குவான், இல்லாவிட்டால் சத்துருக்களின் மூலமாய் தாக்குவான், இல்லாவிட்டால் குடும்பங்களிலே பிரிவினைகளை உண்டு பண்ணி, கலகங்களை உண்டு பண்ணி, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அழுது கொண்டிருக்கும்படியாக, வேதனைப்படும்படியாக அவன் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். இதுதான் அவனுடைய வேலை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கிறாரா என்றால் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை அவனால் தடுக்க முடியாது. தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்தை அவனால் தடுக்கவே முடியாது. ஆனால் அவன் முயற்சி செய்கிறான். அருமையானவர்களே, அதை எப்படி மேற்கொள்வது, அதை எப்படி நாம் ஜெயிப்பது, அதை விட்டு எப்படி வெளியே வருவது என்பதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 45வது அதிகாரம் 22வது வசனம். ஏசாயா 45:22வது வசனம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. ஹல்லேலூயா. இது கர்த்தர் இன்றைக்கு நமக்கு நேரடியாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை. என்னை நோக்கி பாருங்கள். யார்? கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா, அல்ல வேறு மதத்தினரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா, யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இங்கே வாசிக்கிறோம், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்கள். மனித வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு எல்லை வைத்திருக்கிறார், அதுதான் பூமி. அவன் எங்கே போனாலும் சரி பூமியில தான் கிடக்கணும். புவியீர்ப்பு சக்தி அவனுக்கு இழுத்து இழுத்து பூமிக்கு தான் தள்ளும். ஆனால் மனுஷன் நினைக்கிறான், இந்த பூமியை விட்டு பறந்து நிலாவுக்கு போயிடலாம், சந்திரனுக்கு போயிடலாம், கிரகங்களுக்கு போயிடலாம் என்றெல்லாம் அவன் திட்டம் போடுகிறான்.
ஆனால் சொல்லுகிறார், நீ வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருந்து நான் உன்னை என்ன செய்வேன், கீழே தள்ளுவேன் என்று சொல்லுகிறார். ஏன்? அது தேவனுடைய திட்டம் அல்ல. தேவனோடு எதிர்த்து நிற்க யாருக்கும் முடியாது. மனுஷன் வீணாக பணத்தை விரயம் பண்ணி கொண்டிருக்கிறான், நேரத்தை விரயம் பண்ணி கொண்டிருக்கிறான். பல கோடி பணத்தை செலவு செய்து ராக்கெட் மூலமாக அங்கே நிலவை அவர்கள் தொட நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. மனுஷனுக்கு தேவன் நியமித்திருந்த பூமி தான். இந்த பூமியின் எல்லை, ஆண்டவர் போட்டிருக்கிற எல்லை, அதை விட்டு நீ தாண்டவே முடியாது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவேதான் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே யாரை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு பெரிய சோதனை என்ன தெரியுமா? அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சில சந்தர்ப்பமாக சில காரியங்கள், அதுதான் நம்முடைய நினைவில் வந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் நமக்கு முன்னால் எப்பொழுதும் அந்த எண்ணங்கள், அந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்கள், அந்த குறைவான காரியங்கள், இதுதான் நம்மை அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது நமக்கு முன்னாலே. அதுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை பார்த்து பார்த்து நாம் தோல்வியின் மனப்பான்மையோடு வாழ்கிறோம். ஒரு தோல்வியுள்ள ஒரு மனப்பான்மை. நான் இவ்வளோதான், என்னுடைய வாழ்க்கையில் நான் உயர முடியாது, இவ்வளோதான் என்று ஒரு விதமான ஒரு தோல்வி மனப்பான்மையை பிசாசு உண்டாக்குகிறான். அதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? we are more than conquerors. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. we are more than conquerors. ஆனால் அந்த தோல்வி மனப்பான்மையை கொடுத்து எப்பொழுது பார்த்தாலும் ஒரு விதமான சந்தேகமும் குழப்பமும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து அது எதை இழக்கிறது என்றால் நம்முடைய நிம்மதி, நம்முடைய அமைதி, நம்முடைய சமாதானம், சந்தோஷம் எல்லாத்தையும் கெடுத்து போட்டு விடுகிறது. ஆகவே தான் பிரியமானவர்களே, வேதத்தை திறந்தால் அந்த வசனத்துக்குள்ளே நம்மால் போக முடியல. நம்முடைய எண்ணத்திலே அந்த காரியங்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு உண்மை? ஹல்லேலூயா. படிக்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் அந்த காரியங்கள் நம்மை அடிக்கடி நம்மை அதைரியப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இதுதான் பிசாசுடைய தந்திரம். அருமையானது. ஆகவே தான் என்ன செய்கிறாங்க அநேகர், எனக்காக யாராவது ஜெபம் பண்ணுங்க, எனக்காக என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, யாராவது எனக்கு உதவி செய்வார்களா, ஏதாவது ஒரு நன்மை நடக்குமா, எங்கிருந்தாவது ஒரு உதவி வருமா என்று அநேகர் நினைக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ பார்த்து கொண்டிருக்கிற உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் நீ பார்க்கிறதை விட்டு என்னை நோக்கி பார். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பார்க்கிற, நம்முடைய சரீர கண்களினால் நாம் பார்க்கிற இந்த காரியங்கள் நமக்கு ஒரு அதைரியத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது, ஒரு பயத்தை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறது. ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்வி, சந்தேகம். சந்தேகம் என்பது விசுவாசத்திற்கு மிக எதிரானது. ஆகவேதான் அற்புதம் நடக்கவில்லை. அற்புதம் நடக்கணும்னா விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருந்தால் அற்புதம் நடக்கும். அற்புதம் என்று சொன்னால் இட்ஸ் a supernatural breakthrough. அற்புதம் என்று சொன்னால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவ பிரசன்னம், அதுதான் அற்புதம். நம்முடைய வாழ்க்கையில் தேவையானது தான். சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதல்ல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் அந்த சாதாரண மனித வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர்
விரும்புகிறது என்ன? நீ பூமியில் இருந்தாலும் நான் உனக்கு பரத்திலிருந்து வருகிற வல்லமையை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் உன்னுடைய கண்கள் அதை காண வேண்டும். அதை பார்க்கக்கூடிய அந்த பார்வை உனக்குள் இருக்க வேண்டும். அந்த ஆவிக்குரிய தரிசனம் உனக்கு வர வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக நீ வெற்றி பெற முடியும். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களிலே நாம் ஆசீர்வாதத்தை எங்கெங்கோ போய் தேடுறோம். ஆனால் அது நம்ம பக்கத்தில் தான் இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. ஆனால் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியல. உதாரணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆதியாகம புஸ்தகத்தில் ஆகார் என்கிற அடிமை பெண்ணை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவள் தன்னுடைய பிள்ளையை தூக்கி கொண்டு வனாந்தரத்தில் அலைகிறாள். தண்ணீர் தீர்ந்து விட்டது. தாகத்தினால் அவள் கதறுகிறாள். பிள்ளை சாக போகிறது. ஆகவே அவள் தீர்மானித்து விட்டாள், இனிமேல் நமக்கு ஒரு வாழ்க்கை கிடையாது, சாகத்தான் வேண்டும் என்று அவள் ஓடி ஒரு புதரில் ஒளிந்து கொண்டு, என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க முடியாது என்று அவள் கலங்கி தவிக்கிறாள். தண்ணீர் கிடைக்கல, தண்ணீர் இல்லை. ஆனால் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்க, ஆதியாகமம் 21 அதிகாரத்தில் அவளுக்கு பக்கத்திலேயே ஒரு நீரூற்று இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அது அவள் கண்ணுக்கு தெரியல. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆகாரை பார்த்து, நீ ஏன் அழுகிறாய் என்று சொல்லி அவருடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை திறந்த மாத்திரத்தில் அவள் கண்டது, அவள் தேடிக்கொண்டிருந்ததான நீரூற்று பக்கத்திலேயே இருக்கிறது. ஹல்லேலூயா. உடனே அந்த தண்ணீரை கொடுத்த உடனே இந்த பிள்ளை படைத்துக் கொள்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்ன தெரியுமா? தேவ பிள்ளையே, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்காக ஒரு நீரூற்றை, உனக்காக ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீ போய் மொண்டு கொள்ள வேண்டியதான் உன்னுடைய வேலை. ஆனால் அது எங்கே இருக்கிறது? எப்படி எனக்கு கிடைக்கும்? எப்படி வரும்? எந்த திசையிலிருந்து வரும்? எப்பொழுது வரும் என்று உன்னால் கணிக்க முடியல. அருமையானவர்களே, ஆகவேதான் மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியாது. மாம்சத்தில் எதையுமே நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவேதான் வேதத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை, அவைகளை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அநேக காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஆவியானவர் வெளிப்படுத்தினால் மாத்திரம்தான் நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுது நாம் பார்க்க முடியும் என்றால், பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு. இன்னைக்கு நல்லா கவனிங்க. நீங்கள் சில நேரத்தில் கர்த்தரை பிரியப்படுத்துவதற்காக சில காரியத்தை செய்கிறீங்க. ஆனால் உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவன் அல்லது உங்களுடைய வீட்டார் அல்லது உங்களோடு இருக்கிற அதை கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் செய்ய முடியல. ஏன்? இது ஆண்டவருடைய சித்தமா இல்லையா? இன்றைக்கு அநேகருடைய கேள்வி அதுதான். தீர்மானம் எடுக்க முடியல. தீர்மானம் எடுக்க முடியாததுனால அவர் குழம்புகிறார்கள். ஒரு குழப்பம். அந்த குழப்பம் வந்த உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? குழம்புகிறது மாத்திரமில்லை, அந்த குழப்பத்தின் மத்தியிலே அவர்கள் சந்தேகமும் பயமும் அவளை ஆட்டி படைக்க ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சூழ்நிலை ஒருவேளை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அல்லேலூயா. அந்த நீ உனக்கு இருக்கிற அந்த நிலைமையை பார்க்கும் பொழுது, உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமையை பார்க்கும் பொழுது, உலகத்தார் சொல்லுவாங்க, உதாரணமாக உங்களுக்கு ஏதோ ஒரு சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்துட்டால் டாக்டர் டெஸ்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்க? இது இவ்வளோதான். இந்த கேன்சர் வியாதி வந்து விட்டால் சொல்லுவாங்க, பாருங்கள் இவ்வளோ நாள் தான் நீ வாழ முடியும், அதுக்கு மேலே முடியாது. உடனே அந்த டாக்டர் சொல்லிவிடுவாங்க பரிசோதித்து. அவ்வளோதான். அந்த பயத்திலே அவங்க செத்துக்கிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு நாளும். அதே போல தான் எத்தனையோ நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில்
பலவிதமான ஒரு சந்தேகம், குழப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆட்டி படைக்கும் பொழுது கர்த்தருக்கு அதை விட்டு எப்படி வெளியே வருவது என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்லலாம், நான் இருக்கிற நிலைமையில் யாராவது இருந்தால் அதை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது என்று நீ சொல்லலாம். ஆனால் நல்ல கவனிங்க, அப்போஸ்தலர் நிருபத்தில் ஸ்தேவானை குறித்து நீங்கள் 7வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறீங்க. அங்கே வாசிக்கும் பொழுது அந்த ஸ்தேவான் கல்லெறிந்து எல்லாராலும் கல்லெறியப்படுகிறார். பல பக்கங்களிலிருந்து கற்களை எடுத்து அவர் மேல் வீசி, கூர்மையான கற்கள் அவர் மேலே வந்து மண்டையில் உடம்பில் அடித்து காயம், அவருடைய சரீரமெல்லாம் கிழிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த வேளையிலே அந்த ஸ்தேவான், ஐயோ என்னை இப்படி கொல்லுகிறார்களே, என்னை இப்படி அடிக்கிறார்களே என்று தானே கதறி இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே அவர் அப்படி கதறவே இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஐயோ எவ்வளோ பெரிய கல் எடுத்து என் மேலே அடிக்கிறாங்களே என்று அவர் சொல்லவே இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்தாராம்? வானத்தை அண்ணாந்து பார்த்தார். அல்லேலூயா. என்னது? எதை பார்த்தாரு? ஞானத்தை, வானத்தை அண்ணாந்து பார்த்தார். நீ யாரை பார்த்து கொண்டிருக்கிறாய்? மனுஷரை பார்க்கிற. இவன் இப்படி இருக்கிறானே, இவங்க இப்படி இருக்கிறாங்களே, இந்த சகோதரன் இப்படி இருக்கிறானே, இந்த பாஸ்டர் இப்படி இருக்கிறாரே, இந்த சபை இப்படி இருக்குது என்று மனிதர்களை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். ஆகவேதான் உன்னால் என்ன செய்ய முடியல? உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை உன்னால் பார்க்க முடியல. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஸ்தேவான் என்ன செய்தார்? என்னை கல்லினால அடித்து நீங்கள் கொண்டிருந்தாலும் சரி, எனக்கு அது வலிக்கல, அது என்னை ஒன்றும் சேதப்படுத்தல. காரணம், என்னுடைய சூழ்நிலையை நான் பார்க்கவில்லை. அதற்கு பதிலாக நான் என்னுடைய கண்களை ஏறெடுத்து நான் வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அந்த வானத்திலே அவன் என்னத்தை கண்டான் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லேலூயா சிங்காசனத்தில் இருந்து அவனுக்காக எழுந்து நிற்பதை அந்த ஸ்தேவான் காண்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். யாராவது எடுத்தவர்கள் படிக்கலாம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம். நிறைந்தவனாய் நில்லுங்க. என்னென்ன பார்த்தாரு? முதலாவது வானத்தை. என்னத்தை பார்த்தாரு? இல்லை, வானத்தை பார்க்கல. வானத்தை அண்ணாந்து பார்த்து என்னத்தை பார்த்தாரு? தேவனுடைய மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? பிசாசு என்ன செய்யறான் இருக்கு? டெலிவிஷன் மூலமாக பலவிதமான காட்சிகளின் மூலமாக மாயான காரியங்கள். அநேகருடைய கண்கள் மனிதர்களுடைய தோற்றம், மனிதர்களுடைய அழகுகள் கவர்ச்சிக்கப்பட்டு ஆடம்பர வாழ்க்கை, இப்படி நாம் இருக்கலாமா, அப்படி நாம் இருக்கலாமா என்று அவருடைய கண்கள் இந்த உலகத்தை பார்த்து உலக வேஷம் போட வைக்கிறது. அங்கே ரோமர் 12 வாசிக்கிற பிரகாரம், இவ்வுலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த உலகத்தாரை போல வாழ அவர்கள் தன்னை ஒப்புக்கொடுக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் வசிக்கிற உலகம் ஒரு மாயான உலகம் தான். நம்முடைய வாழ்க்கையே ஒரு மாயை தான். பிரசங்கியின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். ஒவ்வொரு வசனத்திலும் பிரசங்கி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? மாயையான இந்த ஜீவ வாழ்வை என்று சொல்லுகிறார். மாயையான ஒரு வாழ்க்கை. மாயை என்றால் என்ன தெரியுமா? மாயை என்றால் தோன்றி பின்பு தோன்றாமல் இருக்கிறது தான் மாயை. திடீரென்று அப்படியே ஒரு நிழல் மறைந்து போவது போல் நம்முடைய வாழ்க்கை அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. ஒரு மாயான ஒரு வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது அதே பிரசங்கில, வாலிபனே, இளவயதும் வாலிபமும் மாயை. சில பேர் நான் வாலிபனாக இருக்கிறேன்,
நான் யங் மேனாக இருக்கிறேன், யங் உமனாக இருக்கிறேன். அது ஒரு விதமான ஒரு ஆசை அவர்களுக்குள்ளே இருக்கிறது. வாலிப எண்ணங்கள், வாலிப ஆசைகள் அதெல்லாம் வருகிறது. எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. நான் வாலிபனாக இருந்தேன், சிறுவனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனானேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஆனால் ஒன்றுமில்லை, எல்லாம் மாயை. மாயை மாயை மனதுக்கு சஞ்சலம். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? இந்த மாயான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மை திசை திருப்புகிறது, டிஸ்ஓரியன்டட். நீ போக வேண்டிய, நோக்க வேண்டிய காரியத்தை உன்னை விட்டு மறைத்து தவறான பாதையில் உன்னை வழிநடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. நோக்கத்தை நீ விட்டு விட்டாய். எதற்காக நீ அழைக்கப்பட்டாய்? எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டாய்? எதற்காக ஆண்டவர் உன்னை பிடித்தார்? எதற்காக உன்னை ரட்சித்தார்? எதற்காக உனக்கு ரத்தம் சிந்தினார்? அல்லேலூயா. அதுதான் முக்கியம். அழிந்து போகிற பொன்னினாலும் வெள்ளினாலும் அல்ல. உன் கண்கள் இந்த உலகத்தின் மேல், இந்த உலகத்தின் காரியங்களின் மேல். இன்னைக்கு அநேகரை பார்த்தீங்கன்னா பணம் 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 சம்பாரிச்சுட்டே இருப்பாங்க. பல கோடியை சம்பாதிப்பாங்க. எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, மாயான ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவன் செல்வத்தையும் கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சிலருக்கு கொடுத்திருக்கிறாராம். ஆனால் அவர்களால் அதை அனுபவிக்க முடியாது. அனுபவிக்க அவர்களுக்கு அனுக்கிரகம் கொடுக்கவில்லை. எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? இதுல இருந்து என்ன தெரிகிறது? தேவ பிள்ளைகளே, அநேகருடைய வாழ்க்கையில அவர்கள் இந்த லௌகீக காரியத்தின் மேல் கண்களை வைத்து தன்னுடைய வாழ்நாட்களை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் கர்த்தர் சொல்றார், வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்க லைஃபை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதெல்லாம் பார்க்கறதுனால, அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இருக்கிற இடத்துல இருக்க வேண்டியதான். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவங்களை பாருங்க, ரட்சிக்கப்பட்ட கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் சொல்றதை நல்லா கவனிங்க. இவ்வளோ நாள் சபைக்கு வரீங்க, சத்தியத்தை கேட்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஒரு லெவல்லேருந்து வேற லெவலுக்கு போயிட்டேன், நான் இப்பொழுது வளர்ந்து விட்டேன், முன்ன இருந்தது மாதிரி இல்லை, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கிறது, ஒரு உயர்வு இருக்கிறது என்று யாராவது சொல்ல முடியுமா? இருக்கிற இடத்துல இருக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா அது ஒரு சப்பானியின் வாழ்க்கை. சப்பானியின் வாழ்க்கை. அவன் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய, யாராவது தூக்கிட்டு போனாதான் உண்டு. அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் ஒரு சப்பானி குறித்து நீங்கள் வாசிக்கிறீங்க. அந்த சப்பானியை யாராவது தூக்கி கொண்டு வந்து அலங்கார வாசலில் உட்கார வைக்கிறாங்க. ஆலயத்தின் அலங்கார வாசல்ல எல்லார்ட்டையும் என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் எங்கே இருக்கிறேன் தெரியுமா? ஆலயத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கிறேன். எங்கே இருக்கிறேன்? ஆலயத்தின் அலங்கார வாசல்ல இருக்கிறேன். என்ன பிரயோஜனம்? நீ பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறாய், பிச்சைக்காரனா இருக்கிற. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் பாவர்ட்டி, ஆவிக்குரிய ஒரு தரித்திர நிலைமையில நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆவிக்குரிய தரித்திரர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய கண்கள். பேதுரும் யோவானும் வராங்க, அப்போஸ்தலர்கள் வந்த உடனே அவனுடைய கண்கள் பேதுரும் யோவானை பார்த்து பிச்சை கேட்கிறான். உடனே பேதுரும் யோவானை என்ன சொன்னாங்க தெரியுமா? வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்துல, உன் கண்ணு வெள்ளியை பார்த்துட்டு இருக்குது, பொண்ணை பார்த்துட்டு இருக்கிறது. நான் வெள்ளியும் கொடுக்க மாட்டேன், பொன்னும் கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரிடத்திலிருந்து ஏதாவது கிடைக்குமா என்று அவன் அவர்களை நோக்கி பார்த்தான். நோக்கி பார்த்தான், அவர்களை நோக்கி பார்த்தான். ஆண்டவர் சொல்றார், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. மனுஷனை நோக்கி பார்க்காத, உலகத்தை நோக்கி பார்க்காத, பொன் பொருள்கள் மேலே, அழிந்து போகிற காரியத்தின் மேலே உன் ஆசையை வைக்காதே. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். கவனிங்க, இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப நாட்களாக, பல வருடங்களாக, 23வது ஆண்டுக்கு வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாளில் 24வது வருடத்துக்குள்ளே போக போகிறோம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் இப்பொழுது எந்த நிலைமை, அதாவது
ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ். எந்த நிலைமையில நீங்க இப்போ வந்திருக்கிறீங்க சொல்ல முடியுமா? இல்லை அப்படியே ஒரு தேங்கின நிலைமையில இருக்கிற நிலைமையில அப்படியே இருக்கிறீங்க. பிச்சை எடுக்கிறது சாப்பிட்றது, பிச்சை எடுக்கிறது சாப்பிட்றது. யாராவது தூக்கின்னு வந்து வச்சா மற்றவங்க தூக்கின்னு வந்து வைக்கணும். அவனால் ஏஞ்சி நடக்க முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், யாராவது அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஜெபிக்கணும். அவங்களே ஆவியில் ஜெயிக்க முடியாது. பிசாசை எதிர்த்து நிற்க திராணி இல்லை, அவங்களால முடியல. ஆவிக்குரிய கால்கள் இல்லை, சப்பானி. இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளையை எந்த மட்டும் நீ குந்தி குந்தி நடந்து கொண்டிருப்பாய்? அதான் அப்போஸ்தலர்கள் செய்த ஊழியம் என்ன தெரியுமா? எங்கிட்ட வெள்ளியும் பொண்ணு இல்லைப்பா, ஹல்லேலூயா. ஆனால் அழிந்து போகிற வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால தான் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு இந்த பொண்ணு வெள்ளி இதெல்லாம் ஒரு குப்பை. ஹல்லேலூயா. அது ஒரு குப்பையாக தெரியும். அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிற நகை எல்லாத்தையும் காட்டி போட்டுருவாங்க. ஆண்டவர் மேலே அன்பு பெருகும் பொழுது. காரணம் ஆண்டவருடைய அன்பு அவங்களுக்கு பெருசாயிடுச்சு. இதெல்லாம் குப்பை. அப்போது அந்த பேதுரும் யோவான் என்ன செய்கிறாங்க தெரியுமா? அவன் கிட்ட வந்து அழிந்து போகிற பொண்ணும் வெள்ளி என்கிட்ட இல்லைப்பா, எழுந்து நட சொல்லி அவனை தூக்கி விட்டார்கள். அல்லேலூயா. என்ன செய்தாங்க? அவனை தூக்கின்னு போய் விடல, அவனை தூக்கி விட்டார்கள். எவ்வளோ காலம் என்னை தூக்கிட்டு போங்க, என்னை தூக்கிட்டு போங்க, எனக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன். அதல்ல ஊழியம். நாங்கள் உங்களை தூக்கி கொண்டு போக மாட்டோம், உங்களை தூக்கி விடுவோம். சேற்றிலிருந்து உங்களை தூக்கி விடுவோம். உங்களுடைய கடன் பாரத்திலிருந்து உங்களை தூக்கி விடுகிறோம். உங்களுடைய கஷ்டத்திலிருந்து உங்களை தூக்கி விடுகிறோம். இனிமேல் நீ அங்கே கிடக்கக்கூடாது. இனி இந்த ஒரு அசுத்தமான உன் வாழ்க்கை உனக்கு வேண்டாம், உன்னை நான் தூக்கி விடுகிறேன். பாருங்க, தூக்கி விட்ட உடனே அவன் எழுந்து நடந்து குதித்து துதித்து ஆடி பாடி மகிழ்றான். ஹல்லேலூயா. இப்போ போய் பிச்சை எடுப்பான்னு சொன்னா எடுப்பானா? சே, எனக்கு எதுக்கு இந்த பிச்சை காசு, இப்போ நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவனுடைய பிள்ளையே ஆண்டவர் அதுதான் விரும்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மான்களின் கால்களை போல மாற்றி உன்னை உயர் ஸ்தலத்திலே ஆண்டவர் ஏற்றும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள். அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடும் வேளையில, அவரை நோக்கி நீ கூப்பிட்டா, அல்லேலூயா, உன்னை அவர் தூக்குவார். தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கு ஆண்டவர் அதுதான் உனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய கண்கள் எதை நோக்கி கொண்டிருக்கிறது? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய நோக்கம் என்ன சொல்ல முடியுமா? இன்னைக்கு நிறைய பேர் கேளுங்க, உங்க வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னு கேட்டு பாருங்களேன். என்ன உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம்? நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ வேலை செய்கிறேன், சம்பாதிக்கிறேன், சாப்பிட்றேன், போகிறேன், வரேன், அதெல்லாம் வாழ்க்கையின் நோக்கம். என்னுடைய வாழ்க்கையில் பல பாடுகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், அவமானங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம். எது வந்தாலும் சரி, அதல்ல என்னுடைய ஓட்டம். என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்ட அந்த லக்கு ஒன்று இருக்கிறது. அந்த லக்கை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் கண்கள் அதை மாத்திரம் தான் பார்க்கணும். தேங்க்யூ ஜீசஸ். மோசேயை குறித்து நீங்கள் எபிரேயர் 11 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவனை குறித்து சொல்லப்பட்ட வசனம் என்ன தெரியுமா? அவன் இவ்வுலகத்தில் பலனை அவன் நோக்கல, இனி வரப்போகும் பலன் மேல் அவன் எப்படியா இருந்தான்? நோக்கமாயிருந்தான். அல்லேலூயா. அதனால்தான் அவன் தேவனுடைய பிள்ளைகளோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான்.
ஏன்னா அவனுக்கு இந்த உலகத்தில் என்ன கிடைக்கும், நமக்கு அந்த நோக்கம் இல்லை. அவனுடைய நோக்கம், அவனுடைய நோக்கம் எல்லாம் இனி வரும் பலன், இனி வரும் பலன். என் இயேசு வரும் பொழுது எனக்கு என்ன பலனை கொடுக்க போகிறார், பிரதிபலனை எடுத்துக்கொண்டு, ஏதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய கண்கள் அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டிருந்தால் போதும். எவ்வளவு பெரிய புயல் காற்று வீசினாலும் சரி, நீ அமிழ்ந்து போக மாட்டாய். அல்லேலூயா. பேதுரு மத்தேயு 14வது அதிகாரத்திலே படவிலே போய் நடு ராத்திரியிலே காற்று வீசுகிறது, புயல் காற்று வீசுகிறது. ஆண்டவராக இயேசு ஜலத்தின் மேல் நடந்து வருகிறார். எல்லாரும் பயந்து போயிட்டாங்க, என்ன நடக்க போதோ அப்படின்னு. ஆனால் இயேசுவை பார்த்த உடனே ஆண்டவராகிய இயேசுடைய வார்த்தை, நான் தான், பயப்படாதிருங்கள், நான் தான், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள், நான் தான். அந்த வார்த்தை கேட்ட உடனே பேதுருக்கு என்ன வந்துச்சு? இப்போ தைரியம் வந்துருச்சு. நம்ம கூட பிரசங்கத்தை கேட்ட உடனே ஒரு தைரியம் வந்துடும். சில நேரத்தில் ஆவியானவர் பேசின உடனே நமக்கு உற்சாகம் வந்துடும். அல்லேலூயா. தைரியமா போய் இறங்கும், கிரியை செய்வோம். பேதுருவும் அப்படிதான். நீரே ஆனால் நான் ஜலத்திலே நடந்து வர கட்டறியும். உடனே குதிச்சான் தண்ணியில. ஆனா தண்ணி மேல அவன் நடக்கிறான். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவனுக்கு ஒரு விசுவாசம் வந்துருச்சு. அல்லேலூயா. நான் மூழ்கி போவதில்லை, ஏனென்றால் எனக்கு முன்னால் இயேசு நிற்கிறார். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது காற்றையும் அலைகளையும் இருளையும் அவன் பார்த்த உடனே அமிழ்ந்து போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எவ்வளோ உற்சாகமாக இருக்கிற, சபைக்கு வரும் பொழுது, கூட்டத்தில் பிரசங்கம் கேட்கும் பொழுது எவ்வளோ உற்சாகமாக இருக்கிற. ஆனால் பிரச்சனை வரும் பொழுது நீ சோர்ந்து விடுகிறாய், அமிழ்ந்து போகிறாய், அமிழ்ந்து போகிறாய். ஐயோ என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை ரட்சியும். ஆண்டவர் உடனே எப்படி பேதுரும் யோவானும் அந்த சப்பானியை தூக்கி விட்டாங்களோ, அதே போல பேதுருவை கரம் பிடித்து வலதுகை பிடித்து தூக்கி நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. அற்ப விசுவாசியே, என்ன சொன்னாரு? ஹல்லேலூயா. ஏன் அவனை பார்த்தா ஆண்டவர் அற்ப விசுவாசின்னு சொன்னாரு? பாராட்டி இருக்கணுமே. படகுல இருந்து நடந்து வந்தானே, அவனை பாராட்டணும் இல்லையா? அற்ப விசுவாசியன் ஏன் சொன்னாரு? ஏன்னா ஆண்டவருக்கு தான் தெரியும் பேதுருடைய உள்ளத்துல என்ன ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு. அவருக்கு தான் தெரியும். பேதுருடைய உள்ளத்துல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமா? அடட, நான் படகுல இல்லை, கடல் மேல நடக்கிறேன். நான் சாதாரணமான ஆள் இல்லை, நான் இப்போது பெரிய பரிசுத்தவான், எனக்குள்ள பெரிய வல்லமை வந்துருச்சு. என்னை பார்த்து சீஷர்கள்லாம் கும்பிடு போடுவாங்க, நான் இப்போ பெரிய ஆளாயிட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வந்துருச்சு. பெருமை வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அது பயத்தில் கொண்டு போய் விட்டது, சந்தேகத்தில் கொண்டு போய் விட்டது. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, அற்ப விசுவாசியே. ஹல்லேலூயா. ஏன் சந்தேகப்பட்ட? ஏன் சந்தேகப்பட்ட? நான் விட்டுருவேனா? அவனை கைவிடுவேனா? ஏன் சந்தேகப்பட்ட? ஜபத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா புலம்புவாங்க. எப்படி புலம்புவாங்க தெரியுமா? ஆண்டவரே, எங்கள் மேலே உங்களுக்கு இறக்கமே இல்லையா? நாங்கள் இவ்வளோதானா? ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீங்களாப்பா என்று ஆண்டவரை பார்த்து கதறுவாங்க, கண்ணீர் வடிப்பாங்க. அப்போ ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டார். ஏன் சந்தேகப்படுறீங்க? நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நான் உனக்காக என்ன செய்யணும் அது நிச்சயமாக செய்வேன். அதை யாரும் தடுக்க முடியாது. உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறும். நீ ஆசீர்வாதமாக இருக்கணும் தான் நான் விரும்புகிறேன். நீ சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் விரும்புகிறேன். நீ உயர்ந்து இருக்கணும் தான் விரும்புகிறேன். நீ ஒரு வெற்றி வாழ்க்கை வாழணும் தான் விரும்புகிறேன். ஒருபோது நீ கேவலப்பட்டு நீ தெரியவதை நான் விரும்பவில்லை. நீ அவமானப்பட்டு தலை குனிவதை நான் விரும்பவில்லை. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நிச்சயமாய் உன்னை நான் உயர்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, சந்தரபா, ஹல்லேலூயா. அப்பதான் பேதுருக்கு உணர்வு வந்தது.
ஐயோ நான் கர்த்தரை பார்க்கலையே, கர்த்தரை நோக்கி பார்க்கலையே, அவரை நோக்கி கூப்பிட்டு இருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், அவரை மாத்திரம் பார்த்துருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுடைய கண்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறது? சினிமாவை பார்த்து, ஏதாவது கதைகளை பார்த்து, அதில் நடக்கிற சில சம்பவங்களை பார்த்து அதையே மெடிடேட் பண்ணி அதே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துருது. ஒருவேளை நீங்க பார்க்கலாம், ஆனா அது உங்களுடைய இருதயத்தில் தங்கக்கூடாது. உங்களுடைய எண்ணத்துல எல்லாம், உங்களுடைய இருதயத்தில் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை தவிர வேறு ஒன்று இருக்கவே கூடாது. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா சந்தர ரியாந்தரவா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்த மோசேயை போல உன்னுடைய நோக்கம் எல்லாம், உன்னுடைய வாஞ்சை எல்லாம், உன்னுடைய விருப்பம் எல்லாம் அவரை குறித்து மாத்திரம். ஹல்லேலூயா. அதில் மற்றதை பார்க்காத. மற்றவர்கள் உன்னிடத்தில் வந்து பொய் வதந்திகளை பரப்புவார்கள், அதை கேட்காத. பொய் சொல்லுவாங்க, அதை கேட்காத. பிசாசு உன் வாழ்க்கையில் குறுக்கிட்டு உன்னை எப்படியாவது விசுவாசத்தை குலைப்பதற்காக பல பொய் காரியங்களை சொல்வான், கேட்காத. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்வாரோ, என் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்வாரோ அதை மாத்திரம் நான் கேட்பேன், அதற்கு மாத்திரம் நான் கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. ஆகவே தைரியமாய் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை நோக்கி பார்த்து, அல்லேலூயா, எதெல்லாம் பார்க்கிறியோ, என்னெல்லாம் பிரச்சனை வருதோ அதையெல்லாம் பார்த்து 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 நீ பயந்து கொண்டு இருப்பாய். ஆனால் தேவனுடைய பிள்ளையே, நீ ஒரு தோல்வியுள்ள வாழ்க்கையை தான் வாழ முடியும். அல்லேலூயா. அதுக்கு காரணம் என்ன? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய பார்வை, ஆவிக்குரிய கண்கள். எபேசியர் 1 வாசிக்கிறபடி அந்த பிரகாசமுள்ள மன கண்கள் உனக்கு தேவையா இருக்கிறது எப்பொழுதும். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் குருடன் அல்ல, காண்கிறேன். நான் குருடன் அல்ல, நான் இப்பொழுது காண்கிறேன். என் கண்கள் பிரகாசமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. லார்ட் ஓப்பன் மை ஐஸ். என்னுடைய கண்களை. நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வரும்பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் எப்படி தெரியுமா ஜெபிக்கணும்? ஆண்டவர் என் கண்களை திறந்துடலப்பா. கண்ணை ஆண்டவர் திறந்த பிறகு பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. ஐயோ, நான் பயந்தது தப்பா போச்சே, எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குதா. ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே எலிசாவுடைய வேலைக்காரன் அதிகாலையில் வீட்டை விட்டு வெளியில வரான். என்னத்தை பார்க்கிறான்? ரதங்கள், இராணுவங்கள். ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்காக இராணுவங்கள் வந்திருக்குது. ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்காக பல குதிரைகள் வந்திருக்கிறது, பட்டயங்கள் வந்திருக்கிறது. இதை பார்த்து யாருங்க பயப்படாம இருக்க முடியும்? அவன் வந்து பார்த்த உடனே ஒரு குரல் கொடுத்தான், ஐயோ ஐயோ, அலறான், பயத்தினால் அலறுகிறான். ஹல்லேலூயா. போய் சொல்றான், ஐயா எஜமானனே, வீட்டை சுற்றிலும் பயங்கரமான இராணுவங்கள். அவர் என்ன செய்தார் தெரியுமா? கீழே முட்டி போடுன்னு சொல்லி அவனை தலைமையில கையை வச்சு, ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவனுடைய கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்ணை திறந்தார் ஆண்டவர். பார்க்குறான். இவன் பார்த்த ரதமெல்லாம், குதிரையெல்லாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, சப்ப குதிரைங்க. இப்பொழுது அவன் பார்க்கிறது அக்னிமயமான ரதங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய இராணுவங்கள். பிரியமானவருடைய வாழ்க்கையில பாடுகள், கஷ்டங்கள் வரும்பொழுது நாம் தளர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தோல்வி மனப்பான்மை நமக்கு வர வேண்டியதில்லை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல வேண்டியதில்லை. ஏன் தெரியுமா? நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் தேவன் அந்த இடத்துல இருப்பார். ஹல்லேலூயா. யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1 அதிகாரத்தில் அவனை பத்மு என்கிற தீவுக்கு கடத்தி கொண்டு போய் அவனை இப்பொழுது
கொலை செய்ய போகிறார்கள். அவனை கொலை செய்த விதம் மிகவும் பயங்கரமானது. அவனை சித்திரவதை செய்து கொலை செய்ய போகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில். அப்போ அவன் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும்? பயந்து இருக்கணும், கதறி இருக்கணும், அழுது இருக்கணும். ஆனா வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய, எத்தனை பேருக்கு தெரியும் இது கர்த்தருடைய நாள்? உங்க நாள் இல்லை, இது உங்க நாள் இல்லை. இது யாருடைய நாள்? கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. நான் 8 மணிக்கு தான் வரணுமா சபைக்கு? 9 மணிக்கு வந்தான்னா, 10 மணிக்கு வந்தான்னா, அப்படிதான் அநேகர் மெதுவாக வர்றது. எப்போ போனாலும் செய்தி நமக்காக காத்திருக்கும். இது கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய சமூகத்தை நீ ஓடி வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டர் இயேசுதாஸ் வந்தாரு. அவன் கூட கூட்டு வந்த தம்பியை பார்த்து சொன்னாராம், வந்து பாருப்பா, ஜீவன் உள்ள தேவனுடைய சபையில் 8 மணிக்கெல்லாம் அனல் பறக்கும்னு சொன்னாராம். இங்கே வந்து பார்த்தா வெறும் காலி சேருங்களை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. என்ன ஆச்சு இந்த சபைக்கு? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், இது கடைசி காலம். அநேகர் சூழ்நிலையை கண்டு பயந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த யோவான் அப்படி செய்யல. அவன் அந்த இடத்துல கர்த்தருடைய நாளில் அவன் என்ன செய்தான்? ஆவிக்குள்ளாய் மாறினான். இதுதான் நீ செய்ய வேண்டியது. மாம்சத்தில் சண்டை போட்டிருக்க வேண்டியதில்லை. மாம்சத்தில் நீ எதிர்த்து பேச வேண்டியதில்லை. யாராவது உனக்கு விரோதமாக பேசினா நீ பதில் பேச வேண்டியதில்லை. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? அப்படியே ஆவிக்குள்ளாய் மாறிடு. ஆவிக்குள்ளாய் மாறின உடனே உன்னுடைய கண்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாய் மாறின என்ன நடந்துச்சாங்க? அவன் ஒரு சத்தத்தை கேட்டான். என்ன சத்தம்? எக்கால சத்தம் அவனுடைய காதில் தொனிக்கிறது. உடனே வேதம் சொல்லுகிறது, அந்த சத்தத்தை பார்க்கும்படி நான் திரும்பினேன். அந்த சத்தத்தை பார்க்கும்படி நான் திரும்பினேன். திரும்பினா அவன் என்னத்தை பார்க்கிறான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை பார்க்கிறான். ஸ்தேவான் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை வானத்தில் பார்த்தானோ, அதே போல யோவான் இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு முன்பதாக அவன் என்னத்தை பார்த்தான்? ஆண்டவருடைய மகிமையை பார்க்கிறான். அவருடைய தலை, அவருடைய கண்கள், அவருடைய கால்கள் எல்லாவற்றையும் அவன் பார்க்கிறான். அது சாதாரணமா இல்லை. அக்கினி ஜுவாலையின் கண்கள், சூரியனை போன்ற முகம், ஹல்லேலூயா, வெண்பனியை போன்ற அவருடைய தலை, ஹல்லேலூயா, வெண்கலம் போன்ற பாதங்கள், எல்லாவற்றையும் பார்க்கிறான். அவனுக்கு இப்ப பயம் இல்லை. என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. ஹல்லேலூயா. யார் ஒருவன் கர்த்தருடைய மகிமையை காணும் கண்களை உடையவனாய் இருக்கிறானோ அவன் இந்த உலகத்தை மேன்மை பாராட்ட மாட்டான். யார் ஒருவன் கர்த்தருடைய மகிமையை காணும்படி அவன் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறானோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவன் இந்த உலகத்தில் காணப்படுகிற எந்த ஒரு காரியத்தையும் கண்டு அவன் பயப்பட மாட்டான். ஹல்லேலூயா. அவன் ஆவியில மகிழ்ந்து கொண்டே இருப்பான். அதுதான் யோவான் செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோடு பேசினார். பயப்படாதே, பயப்படாதே. அப்படியே ஆண்டவருடைய பாதத்தில் விழுறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் மரணத்திற்கும் ஜீவனுக்கும் உடைய திறவுகோல் கோவில்களை உடையவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணம் வந்தா பயப்படாத. மரணம் ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தார் பார்க்கிற பார்வை வேற, நாம் பார்க்கிற பார்வை வேற. இந்த உலகத்தார்கள் ஒரு காரியத்தை உலகத்தின்படி பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. உலகத்தின்படி பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. அந்த அலங்கார வாசல் சப்பானியை கிடக்கிறவனை பார்த்து எத்தனையோ பேர் என்ன சொல்லியிருப்பாங்க? ஏன்பா அப்படி சப்பானியை கிடக்கிற, போய் ஒரு ஏதாவது ஒரு வீல் சேரு இல்லை ஹேண்டிகேப்டுக்கு கொடுக்குற இதை போட்டு நீ நடக்கலாமே. அதெல்லாம் நிறைய பேர் ஆலோசனை சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா இங்கே போனீங்கன்னா இப்படி இருக்கும், அங்கே போனீங்கன்னா இப்படி இருக்கும், இப்படிலாம் நிறைய பேர் ஆலோசனை சொல்லுவாங்க. ஆனால்
ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? பூமியின் எல்லை இங்கு உள்ளவர்களே, என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. வேற ஒண்ணு நீ செய்யாத. என்னை நோக்கி கூப்பிட்டால் நீ அறியாததும் எட்டாததுமாகிய அநேக பெரிய காரியங்களை நான் உனக்கு நிச்சயமாய் அறிவிப்பேன். உனக்கே புரியாது. என்னை நோக்கி கூப்பிடு, கூப்பிடு, கூப்பிடு. அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ இருக்கிற நிலைமையிலே சப்பானியை போல கிடக்காதே. ஆண்டவர் உன்னை உயர்த்த விரும்புகிறார், உன்னை தூக்கி விடுகிறார், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை தருகிறார். இப்பொழுது உன்னுடைய சிந்தை மாறுகிறது, உன்னுடைய எண்ணங்கள் மறுரூபமாகிறது. நான் தோல்விக்கு பிறந்தவன் அல்ல, நான் இப்படிப்பட்ட அவமானத்துக்கு பிறந்தவன் அல்ல. என்னை கர்த்தர் ஒரு மகிமையான அனுபவம் தெரிந்து கொண்டிருக்கிறார். ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நான் இருக்கிறேன். நான் ஏன் பயப்பட வேண்டும், நான் ஏன் சோர்ந்து போக வேண்டும் என்ற ஒரு உறுதி உனக்குள்ள வரும் பொழுது ஷபா ரபா லபா ரகா ராதீனமா சாத்தான் வெட்கப்பட்டு ஓடுகிறதை நீ காண்பாய், நீ ஜெயம் எடுப்பாய். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன் வாழ்க்கையில் வெற்றி வரும், வானங்கள் திறக்கப்படும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Thank you. வாழ்வு இருளாய் மாறும் பொழுது அல்லேலூயா உன் கண்கள் திறக்கப்பட வேண்டும். பிசாசு உன்னை இருட்டில் கொண்டு போய் வச்சு உன்னை தடவி திரிய வைக்கிறான். ஆனால் ஆண்டவர் ஊழியக்காரர்களை தெரிந்து கொண்டது எதற்காக? அப்போஸ்தலர் 26 பவுலை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, இருளை விட்டு வெளிச்சத்தினிடத்திற்கும் அல்லேலூயா அந்தகாரத்திலிருந்து என் ஜனங்களை நீ கண்களை திறக்கும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக தான் தெரிந்து கொண்டேன். இன்றைக்கு ஆண்டவர் உன் கண்களை திறக்கிறார், நீ சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா. இப்போ வேதத்தை திறந்து வாசித்து பாரு. முன்ன வாசித்தது வேற, இப்ப வாசிக்கிறது வேற. இவ்வளவு அதிசயங்கள். உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என்னுடைய கண்களை, அப்படி வேதம் படிக்கிறீங்களா? இல்ல அறிவுக்காக வேதம் படிக்கிறீங்களா? வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும். அல்லேலூயா. வேதத்தில் என்ன அதிசயங்கள், என்ன அற்புதங்கள் மறைந்து கிடக்கிறது, பொக்கிஷங்கள் மறைந்து இருக்கிறது. எத்தனை பேர் தோண்டி எடுக்கிறீங்களோ எனக்கு தெரியல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதற்கு ஈடாக இந்த உலகத்தில் எந்த ஆஸ்தியும் எந்த செல்வமும் நிற்க முடியாது. விலையேற பெற்ற பொக்கிஷங்களை கர்த்தர் உன் கையிலே கொடுத்திருக்கிறார். நீ அதை தியானிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில உன்னை தேடி ஆசீர்வாதங்கள் வரும். உன் கதவை கர்த்தர் தட்டி உன்னை ஆசீர்வதிப்பார். வானத்தின் பலகணிகள் உனக்காக திறக்கப்படுகிறது நீ காண்பாய். தேவ தூதர்கள் இறங்கி வந்து உனக்கு ஊழியம் செய்வார்கள். உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை இந்த புறஜாதிகள் காணும். அவர்கள் வெட்கப்பட்டு ஓடுவார்கள். யார் உன்னை அவமானப்படுத்தினார்களோ, யார் உன்னை எதிர்த்து நின்றார்களோ, அவர்கள் உன் பட்சத்தில் வருகிறதை நீ காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஷபுரபா. எல்லாம் எழுப்பி நிற்போம் இந்த வேளையில. ஓ ரகாலபா சந்தரபா. எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஆவியானவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த அருமையான வேளையிலே. ஹல்லேலூயா. கர்த்தர் உன் கண்களை திறக்கிறார். உன் வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை உனக்கு கொடுக்கிறார், ஒரு எதிர்பார்ப்பை உனக்கு கொடுக்கிறார். உன்னை இப்பொழுது அவர் வழி நடத்துகிறார். இதோ தேவ பிள்ளையே, இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நீ மனம் சோர்ந்து, மனம் தளர்ந்து, மனம் சலித்து, யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, நீ மனம் சலித்து போறாய். யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடல. அல்லேலூயா. இல்லை ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன். நீ ஜெபிக்கிற, சாதாரணமா ஜெபிக்கிற, என்னை நோக்கி நீ கூப்பிடல. அல்லேலூயா. கூப்பிட்டு பார், கூப்பிட்டு பார். உனக்கு உதவி செய்ய அண்ணன் தம்பி வரமாட்டான், உலகத்தான் வரமாட்டான். என் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பார். முதல்ல அவர் வந்து உன் பக்கத்துல நிப்பார். என்ன வேண்டும் மகனே, என்ன வேண்டும் மகளே, நான் செய்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து.
ஊரா பாபா பாபா சந்தரரியாந்தரபா ஊரா கலபரபலபரபலியாலா ஊரா கபரபலியாரபலபா சுக்கரலியாந்தரபா. சோத்திரி 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 சோத்திரி. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஸ்தோத்திரிப்போம் 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 ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. ஊரஹலபரபா ஓரி கபரபலபா ஓரியாந்தரபலபா. ஓ, தேங்க்யூ ஜீசஸ்.